பணவரவை கொடுக்க வல்லமை பெற்றது. இந்த நட்சத்திரத்தன்று அதாவது சந்திரன் இந்த நட்சத்திரத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க கூட கேது, அதாவது சந்திரன். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து நல்ல நல்ல குறிப்புகளை நம்ம கொடுத்துட்டு வரோம். அதை நீங்களாம் கேட்டு பயனடைய வேண்டும் என்றால் கட்டாயமாக நீங்கள் இந்த பதிவுகளை முழுமையாக கேட்டு முடிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த பதிவுகளில் இணைவோம். இன்றைய தேதி 26ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:09க்கு, சூரியாஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய திதி வளர்பிறை, திரியோதசி முடியும் நேரம் இன்று காலை 10:29க்கு. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 27ஆம் தேதி அதிகாலை 3:18க்கு முடிவடைந்து அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:09 8:40 வரை. அதன் பிறகு காலை 10:12 11:13 வரை. மத்தியான வேளையில் 2:46 4:18 வரை. மாலை வேளையில் 5:19 6:20 வரை. ராகுகால நேரம் மதியம் 1:15 2:46 வரை. யமகண்ட நேரம் காலை 8:40 10:12 வரை. கூலிகன் காலை 11:43 மதியம் 1:15 வரை. சந்திராஷ்டம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை மாலை 4:05க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு கழிப்பு, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு சிக்கல், கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு பயம், துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சக ராசிக்கு சிரமம், தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு லாபம், கும்ப ராசிக்கு திறமை, மீன ராசிக்கு ஆதாயம். தொடர்ந்து சுப ஓரைகளை பார்ப்போம். இன்றைய சுப ஓரையில் புதன் ஓரை காலை 7:09 8:10 வரை. சந்திர ஓரை காலை 8:10 9:11 வரை. குரு ஓரை காலை 10:12 11:13 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:15 2:16 வரை. புதன் ஓரை மதியம் 2:16 3:17 வரை. சந்திர ஓரை மாலை 3:17 4:18 வரை. குரு வரை மாலை 5:19 6:20 வரை. இன்றைய நட்சத்திரம் அதாவது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது மகம் நட்சத்திரம். இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரம் பணவரவை கொடுக்க வல்லமை பெற்றது. இந்த நட்சத்திரத்தன்று அதாவது சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் நாள் நீங்கள் விசேஷ பிரார்த்தனை வழிபாடு உங்கள் பணவரவுக்காக செய்வதென்றால் நிச்சயமாக நீங்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். மற்றும் நீங்கள் இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஓரைகளையும் கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. அதனால தான் நம்ம ஓரைகளையும் நம்ம குறிப்பிட்டுட்டு வர்றோம். தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு ஓரையில் கூட நீங்கள் ஒரு பிரார்த்தனையோ இல்லை ஒரு அர்ச்சனையோ நீங்கள் உங்களுடைய பேருக்கு நீங்கள் செய்து கொள்வது மிகவும் நல்லது. மற்றும் மற்ற ஓரைகள் சுக்கிர ஓரையும் நீங்கள் பாவித்துக் கொள்ளலாம். சுப ஓரைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார்கள். இது பயன்பாட்டிலேயே கொஞ்ச நாளைக்கு செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். தொடர்ந்து இன்றைய யோகங்களை பார்ப்போம். இது யோகம் என்று சொன்னாலும் கூட, ஆனால் இது யோகத்தை குறிக்கவில்லை. இது சந்திர சண்டால யோகம் என்று சொல்லக்கூடியது. அதாவது உங்களுடைய ஜாதகத்திலே சந்திரன், புதன், சுக்கிரன் இவர்கள் சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராசியில் சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க கூட கேது, அதாவது சந்திரன் ஒருத்தவங்களோட ராசி கட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிரகம் ஒரே இடத்துல இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் சந்திரனும் புதனும் சுக்கிரனும் இவர்களுடன் சேர்ந்து கேதுவும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா இதுக்கு பேர் தான் சந்திர சண்டால யோகம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கப்பட்ட யோகம் உடையவர்கள் அரசராக பிறந்தாலும் கூட அவர்களுடைய கடைசி காலத்தில் ஆண்டியாகி விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் இது யோகத்திலே யோகம் என்ற பெயரிலே குறிப்பிட்டு இருந்தாலுமே கூட இது யோகமாக கருதப்படாது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக சில பேருக்கு இருக்கத்தான் செய்யுது இப்படிப்பட்ட அமைப்புகள். இந்த ஒரு வகை அமைப்பு மட்டும் இல்லை, இதில் இன்னும் இந்த தரித்திர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைய விதமான கிரகங்களின் அமைப்பு சேர்ந்திருப்பது சொல்லியிருக்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அதில் இது ஒன்று. சரிங்களா? நன்றி. தொடர்ந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.